கற்றலிலும் கற்பித்தலிலும் வளர்ந்து வரும் சவால்களில் மிகப்பெரிய சவாலாக இருப்பது மொழியின் மீதான பற்றின்மை. அதாவது தமிழர்கள் தமிழ் மொழியின் மீது கொண்டாட பற்றின்மை. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காடும். திங்களோடும் செழுப்பருதி தன்னோடும் பின்னோடும் உடுக்களோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். எவ்வளவு அழகா இருக்குல்ல. இப்படிப்பட்ட தமிழ் குடியில் பிறந்தும் அதன் அருமை தெரியாமல் தமிழ் தானே என்று அலட்சியமாக எடுத்துக் கொள்பவர்கள் இன்று பலர் இருக்கிறார்கள். ஏன் இன்று பல தமிழர்கள் மேற்கத்திய நாடுகளில் வாழ்ந்து வருகின்றனர். அவர்களின் இரண்டாவது தலைமுறை பிள்ளைகள் அங்கே வளர்கிறார்கள். அதனால் அந்த நாட்டின் சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றி அமைத்துக் கொள்கிறார்கள். இதனால் அந்த நாடுகளில் தமிழின் புழக்கம் குறைவாகிறது. அது மட்டுமில்லாமல் இன்று சிங்கப்பூரை எடுத்துக்கொண்டால் தமிழ் ஒரு ஆட்சி மொழியாக இருக்கின்றது. ஆனால் பல நாடுகளில் தமிழ் ஒரு ஆட்சி மொழியாக இல்லாத காரணத்தினால் அங்கு தமிழர்களுக்கும் தமிழுக்கும் கொடுக்கும் முக்கியத்துவம் அதிகமாக இருப்பதில்லை. அப்படியே கொடுத்தாலும் அங்கிருக்கும் தமிழர்களுக்கு அது புரிவதும் இல்லை. இதனால் அந்த நாடுகளில் தமிழ் சமூகங்கள் இருந்தும் கற்றலில் ஏற்படும் சவால்களை அவர்களால் தடுக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. உதாரணத்துக்கு இளைஞர்களை எடுத்துக்கொள்வே 100 வெள்ளி கொடுத்து கோல் பிளே கான்சர்ட்டிற்கு தயங்காம செல்லும் இன்றைய இளைஞர்கள் 10 வெள்ளி கொடுத்து ஒரு கருத்தரங்கத்துக்கு வர அவ்வளவு யோசிக்கிறாங்க. என்ன எதிர்த்தரப்பினரே, உண்மைதானே? 72% தமிழ் இளைஞர்கள் தமிழ் மொழியை விருப்ப பாடமாக எடுக்காமல் பிரெஞ்சு, ஜப்பானீஸ், ஸ்பானிஷ் போன்ற பல மொழிகளை விருப்ப பாடமாக எடுத்து படிக்கிறார்கள் என்கிறது ஆய்வு. இவர்களை போன்றோருக்கு தமிழ் கற்றலையும் கற்பித்தலையும் எடுத்து செல்ல தமிழ் சமூகம் தயாராக இருக்கிறதா? தயாராகிக் கொண்டிருக்கிறார்களே தவிர தயாராக இல்லை. அது மட்டும் இல்லாமல் தமிழ் கற்றல் மற்றும் கற்பித்தல் என்று வரும்போது தமிழ் சமூகத்தில் உள்ள தமிழ் ஆசிரியர் சமூகம் அதில் பெரிய பங்கை வகிக்கிறது. அதில் சிங்கப்பூரில் உள்ள தமிழ் ஆசிரியர்கள் தன்னால் முடிந்த அனைத்து விதமான முயற்சிகளையும் எடுத்து வருகின்றனர். பல தமிழ் இளைஞர்கள் இன்னைக்கு ஆசிரியர் ஆகிறதுக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல நானும் ஒருவர்னு பெருமையா சொல்லிக்கிறேன். ஆனால் சிங்கப்பூரில் உள்ள நிலைமைதான் அனைத்து நாடுகளிலுமா? இல்லையேங்க. இன்று பல வெளிநாடுகளில் தமிழ் கற்போர் இருந்தும் அந்த அயல் நாடுகளில் ஆசிரியரின் பற்றாக்குறை நிலவுகிறது. பலர் தமிழ் ஆசிரியர் பணியை மேற்கொள்வதில் சற்று தயக்கம் அடைகிறார்கள். காரணம், அந்த நாட்டில் தமிழுக்கு கிடைக்காத அங்கீகாரம். அது போன்ற சூழல்களில் ஒரு தமிழ் ஆசிரியராக முன்னேற்றமும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் மிக குறைவாக இருக்கிறது என்று பலர் கருதுகிறார்கள். உதாரணத்துக்கு தலைமை பதவிகளை நாடுவோர் பெரும்பாலும் அதற்கு செல்லும்படி மற்ற மொழி ஆசிரியர்களை காட்டிலும் தமிழ் ஆசிரியர்களுக்கு மிக குறைவாக இருக்கிறது என்பது பலரின் கருத்தாகும். தமிழ் சமூகத்தில் ஒரு முக்கியமாக பங்காக இருக்கும் ஆசிரியர்களே பல அயல் நாடுகளில் தயாராக இல்லை என்றால் வளரும் சவால்களை எதிர்கொள்ள தமிழ் சமூகம் மட்டும் எப்படி தயாராக இருக்க முடியும் எதிர்த்தரப்பினரே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.